ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரும் பொழுது எல்லா மனிதர்களுமே கைவிட்ட நிலையில அந்த தெய்வமாச்சு நமக்கு வழிவிடாதா, அந்த தெய்வம் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்யாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேரு புலம்பி கேட்டிருப்போம். ஆனா இங்க உண்மையிலேயே தெய்வம் இறங்கி வந்திருக்குதாங்க சொல்லணும். இறங்கி வந்திருக்குன்னா சாதாரணமாலாம் இல்லைங்க. ஹைகோர்ட் படி ஏறி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்து, குற்றவாளிகளுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்து, மனுஷ ரூபத்துல வந்து சாட்சியும் சொன்னவர் தான் இந்த ஹைகோர்ட் மகாராஜா. இந்த மாதிரி பல வியக்கத்தக்க விஷயங்களை செஞ்ச சுடலைமாட சுவாமி என்ற ஹைகோர்ட் மகாராஜாவோட வரலாறு தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சுடலைமாட சுவாமிய காவல் தெய்வமா தென் மாவட்டங்கள்ல அதிகமான பேரு வழிபடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் தூத்துக்குடி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற ஹைகோர்ட் மகாராஜா சுடலைமாட சுவாமி கோயில். இவர் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனா பிறந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலங்கள்ல பெரிய மண்டபங்களெல்லாம் மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வதி கைலாயம் அப்படின்ற இடத்துல 1000 தூண்களை கொண்ட மண்டபத்துல விளக்கின் சுடருல இருந்து வரும் வெளிச்சத்துல தான் இவரை பெற்றெடுத்தாங்க. அதனாலதான் இவருக்கு சுடலைமாடன் அப்படின்ற பேரும் வந்துச்சு. ஆறுமுகம் மங்கலத்துல சின்னான் அப்படின்ற ஒரு அனாதை வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு வசதியானவங்க வீட்டுல மாடு கன்றுகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே மேய்ச்சிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ்க்கைய கழிச்சிட்டு வந்தாரு. ஒரு நாள் மதிய பொழுதுல இவர் மேய்ச்சிட்டு இருந்த மாடு கன்றுகள் எல்லாத்தையுமே ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு சின்னானும் மரத்துக்கு கீழே இருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு அப்ராணிய 2 முரடர்கள் துரத்தி கொண்டே வந்தாங்க. அந்த அப்ராணி பார்க்கறதுக்கே ரொம்ப மெலிந்த தோற்றத்திலையும் தாடியும் மீசையுமா தான் இருந்தாரு. பார்க்கறதுக்கே ரொம்பவே பாவப்பட்ட ஒரு ஜீவனாதான் தெரிஞ்சாரு. அவரை 2 முரடர்கள் அருவாளும் கையுமா துரத்தி கொண்டே வந்தாங்க. அந்த மெலிந்த உடல் கொண்டவர் கையெடுத்து கும்பிட்டு, தயவு செஞ்சு நீ விட்டுடுங்க அப்படின்னு அந்த முரடர்கள் காலில் விழுந்து கெஞ்சினாங்க. இது எல்லாத்தையுமே அந்த சின்னான் ஓரமா நின்று பார்த்துட்டு இருந்தான். சரி, எப்படியாவது நம்ம இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சின்னான் நினைக்கும் பொழுது அந்த அப்பாவிய காப்பாத்துற அளவுக்கு தைரியம் நமக்கு இல்லையே அப்படின்றத நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டான். அது மட்டும் இல்லாம சரி, நம்ம வேற யாரையாவது கூப்பிட்டு அந்த அப்பாவிய காப்பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா அப்போன்னு பார்த்து அந்த கிராமப்புறங்கள்ல யாருமே இல்லை. இந்த அப்பாவி அந்த முரடர்களோட காலில் விழுந்து கெஞ்சுன்னு கெஞ்சினா. ஆனா அவங்க உன்னைய காப்பாத்துறதுக்கு யாரு வரான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த அப்பாவியோட 2 கால்களையும் வெட்டி வீசினாங்க. இதனால கோபம் அடைந்த சின்னான் எப்படியாவது நம்ம காப்பாத்திரணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி பண்ணானா. வெட்டப்பட்ட கால்களோடு இருந்த அந்த அப்பாவி திரும்பவும் தன்னை வெட்ட வந்த போது, ஐயா தயவு செஞ்சு என்ன கொல்லாதீங்க, எய்தாப்ல சுடலைமாட சுவாமி கோயில் இருக்கு, அவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காரு, அவர் உங்களை சும்மா விட மாட்டாரு, கண்டிப்பா எனக்காக இறங்கி வருவாரு அப்படின்னு அந்த அப்பாவி ரொம்பவே ஆக்ரோஷத்தோட பேசினாங்களாம். இதெல்லாம் கண்டு கொள்ளாத அந்த முரடர்கள், எங்களை எதிர்த்து எவன்டா சாட்சி சொல்ல போறான், இந்த சுடலையா வந்து சொல்ல போறாரு, உன்னை நான் இப்ப வெட்டுறேன், என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவியோட தலைய வெட்டினாங்களாம். இதனால தலை ஒரு பக்கமும் முண்டம் ஒரு பக்கமும் வீசி எறியப்பட்டது. அந்த அப்பாவியின் உடல் சின்ன பின்னமாகியது. இந்த கோர காட்சி எல்லாத்தையுமே சின்னான் மரத்துக்கு பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனால கோபத்தை தாங்க முடியல. இந்த விஷயத்தை எப்படியாவது எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லார்ட்டையுமே சொன்னான். அது மட்டும் இல்லாம அந்த அப்பாவியோட மனைவியிடமும் தெரிவிச்சான். மனைவி இந்த விஷயத்தை கேட்டு ஓடி வந்து தன் கணவனோட வெட்டப்பட்ட காலை பிடிச்சு, என்னைய விட்டு போயிட்டீங்களே, இனிமே எனக்கு யாரு ஆறுதலா இருப்பா, என்னை யாரு பாத்துக்குவா அப்படின்னு சொல்லி கதறி அழுதாளாம். இத அந்த சின்னானால தாங்கிக் கொள்ளவே முடியல. கவலைப்படாத, உன் கணவனை யாரு கொன்னாங்களோ அவங்கள கண்டிப்பா நான் காட்டி கொடுப்பேன், உன் கணவனுக்கு நீதி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி சின்னான் வாக்கு கொடுத்தானாம். இந்த விஷயம் காவல் நிலையத்துக்கு சென்றது. நீதிமன்றம் அளவுக்கு போய் வழக்கும் நடந்துச்சு. சின்னானும் கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சான். ஆனா அந்த கொலைக்கார முரடர்கள், நம்ம கொன்னத யாருமே பார்க்கலையே,
அப்புறம் எப்படி இவன் மட்டும் பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பம் அடைஞ்சாங்க. கண்டிப்பா அந்த அப்பாவிக்கு நீதி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு கிளம்பினானா. சின்னான் நம்ம வழிக்கு வரலையே அப்படின்னு நினைச்ச உடனே இவன் கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா நமக்கு தண்டனை வந்துடும் அப்படின்னு பயந்துட்டு யாருக்கும் தெரியாம சின்னான் அவன் வீட்டுல இருக்கும் பொழுது அவன் வாயில ஒரு துணியை அடைச்சு யாரும் இல்லாத பாலடைஞ்ச பங்களாக்கு கூட்டிட்டு போய் சின்னானை அடைச்சு போட்டாங்களாம். அதனால சின்னானும் மயக்கம் அடைஞ்சிட்டான். திருநெல்வேலி கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. சின்னானை அடைச்சு வச்சுட்டோம், இனிமே யாருமே சாட்சி சொல்ல வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 முரடர்கள் ரொம்பவே தைரியமா கோர்ட்டுக்கு வந்தாங்க. கொலை செய்யப்பட்ட அந்த அப்பாவியின் மனைவியும் இந்த நிலையை பார்த்து, ஐயோ நமக்கு சாட்சி சொல்ல வேண்டிய சின்னான் இன்னும் வரலையே, நமக்கு நீதி கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருந்தா. நீதிமன்றத்துல வழக்கும் ஆரம்பிச்சிச்சு. சாட்சிக்கு சின்னான 3 தடவை அழைச்சாங்க. ஆனா சின்னானோ ரொம்ப நேரமா வரல. கடைசியில சின்னான் கூண்டி ஏறினா. அதை பார்த்து அந்த முரடர்கள், நம்ம இவனை கட்டி போட்டோமே, இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம நின்றுட்டு இருந்தாங்க. எப்படி அந்த அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே புரியல. ஆனா கடைசியில வந்தது சின்னான் வடிவத்துல சுடலை என்ற நாட்டுப்புற சாமி தான். சாட்சியையும் ரொம்பவே தெளிவா சொன்னாரு. அவர் சொன்ன சாட்சினால கொலையாளிகள் 2 ஒருவனுக்கு தூக்கு தண்டனையும் துணையாய் வந்தவனுக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கிடைச்சிச்சு. கொலையாளிகளுடன் வந்த சிலர், சின்னானை நம்ம அடைச்சுதானே வச்சிருந்தோம், எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சின்னானை அடைத்து வச்சிருந்த இடத்துக்கு போய் பார்த்தாங்களாம். ஆனா சின்னானும் அங்க மயக்க நிலையில இருந்தாங்கண்ணா. இவன் இங்க இருந்தா அப்ப வந்தது யாரு அப்படின்ற மாதிரி குழப்பத்தை அடைஞ்சாங்க. அப்போ இதுல ஏதோ ஒரு தெய்வ காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி கட்டி போட்ட சின்னானை அவிழ்த்து விட்டாங்க. கொலையான அப்பாவி சுடலை பார்த்துட்டு தான் இருக்காரு, கண்டிப்பா சாட்சி சொல்லுவாரு அப்படின்னு அன்னைக்கு அவர் சொன்ன விஷயத்த இன்னைக்கு சுடலை நிறைவேற்றிட்டாரு. கோர்ட் வாசல்ல ஏறி தெளிவா சாட்சி சொன்னதால ஊர் மக்கள் ஆறுமுகமங்கல சுடலை சாமிய ஹைகோர்ட் மகாராஜான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இதுவரை தன் பக்தனுக்காக ஹைகோர்ட் வாசல் ஏறி சாட்சி சொன்ன ஹைகோர்ட் மகாராஜா என்ற சுடலைமாட சாமியின் வரலாறை கேட்டீர்கள். இதே போன்று மற்றொரு வியக்கத்தக்க வரலாற்று கதைக்களத்துடன் உங்களை சந்திக்கும் வரை கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேயர்களே.